ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். எனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருகை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. உன்னதமான கர்த்தரின் மறைவில் வாழ்கிறோம். சர்வவல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கிறோம். உன்னதமான கர்த்தரின் மறைவில் வாழ்கிறோம். சர்வவல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கிறோம். வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருகை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. பாழாக்கும் கொள்ளை நோய் மேற்கொள்ளாமல் பாதுகாத்து பயம் நீக்கி ஜெயம் தருகிறார். பாழாக்கும் கொள்ளை நோய் மேற்கொள்ளாமல் பாதுகாத்து பயம் நீக்கி ஜெயம் தருகிறார். சிறகில் நிழலிலே மூடி மறைக்கிறார். சிறகில் நிழலிலே மூடி மறைக்கிறார். நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருகை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. கர்த்தர் நமது அடைக்கலமும் புகலிடமானார். நான் நம்பியிருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நமது அடைக்கலமும் புகலிடமானார். நான் நம்பியிருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். சோதனை ஜெயிப்போம், சாதனை படைப்போம். சோதனை ஜெயிப்போம், சாதனை படைப்போம். நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருகை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நமது தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் இறுதி வரை வழி நடத்தும் தந்தை அல்லவா. நமது தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் இறுதி வரை வழி நடத்தும் தந்தை அல்லவா. அவர் இரக்கமுள்ளவர், நம் இதயத்தை ஆள்பவர்.
ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசத்தால் உலகத்தை வெல்வது நீதான். ஹalleluya. எஸ் ஜீசஸ். நாம் தோற்று போவது போல இருப்போம், நாம் தோற்று போனதில்லை. நாம் தான் ஜெயிப்போம். ஹalleluya. விசுவாசமாய் சொல்லுங்க, விட்டு விடாதே நம்பிக்கையை. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிறவர் ஜீவனுள்ளவர். விட்டு விடாதே, விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தை வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். எனக்குள் வாழ்பவர். எனக்குள் வாழ்பவர். எனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். எனக்குள் வாழ்பவர். அவர் பெரியவர். அவர் உன்னதத்தின் தேவன். அவர் உயர்ந்த தேவன். அவர் பெரியவர். வானத்துக்குரியவர், பூமிக்குரியவர், சர்வத்துக்குரியவர், எல்லா ஜீவனுக்குரியவர். எனக்குள் வாழ்பவர் அவரே பெரியவர். கர்த்தர் ஒருவரே பெரியவர். இயேசு ஒருவரே பெரியவர். ஹalleluya. எனக்குள் வாழ்பவர் உலகை எனக்குள் வாழ்பவர். எனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். எனக்குள் வாழ்பவர். எனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. உன்னதமான கர்த்தர் கரத்தில் மறைவில் வாழ்கிறோம். சர்வ வல்லவர் நிழலில் தினம் வாசிக்கிறோம். எஸ் லார்ட். அவர் உன்னதமானவர். அவர் கரத்தில் அல்லவா நாம் வாழ்கிறோம். சர்வத்துக்கு
ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. எஸ் லார்ட், நீர் உன்னதத்தில் உயர்ந்த தேவன் ஆண்டவர், நீர் உன்னதத்தில் சிறந்த தேவன் ஆண்டவர், நீர் பெரிய தேவன் அப்பா. நம்மை போல ராஜாதி ராஜா இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீ சர்வத்துக்கும் தேவன் ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பெரியவர். எஸ் லார்ட், நீ நல்ல தேவன். ஓ ஹல்லேலூயா. சேற்றில் இருந்தேன், நாறி கிடந்தேன், குருடனாக அலைந்து வாழ்ந்தேன், நம்பிக்கையற்றவனாயிருந்தேன் ஆண்டவரே. ஆனால் எங்களை நீ தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. எல்லா சூழலில் நீர் அல்லவா தூக்கி எடுத்தீர். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உயர்ந்தவர். எஸ் ஜீசஸ், உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம். எஸ் லார்ட், எல்லோரும் சேர்ந்து மலை மேல் ஒரு ஓசை கேட்குதே, என் நேசர் வரும் தொனியே, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இப்பொழுது ஒவ்வொரு நாட்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம் அவரை சந்திக்க? உள்ளத்திலே பரிசுத்தம், கர்த்தரை தேடுகிற எண்ணங்கள், கர்த்தரோடு பேசுக வேண்டும். எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்போமானால் நம்ம அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த ஆராதனை தவற விடுகிறார்கள். கர்த்தர் வரும்பொழுது அவர்களும் அதே போல தவறிவிடுவார்கள். கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை போல ராஜாதி ராஜா இல்லை. நமக்காய் எல்லாவற்றையும் இழந்தவர். எஸ் லார்ட், அவரை தேடுகிற பிள்ளைகளாய், அவரோடு பேசுகிற பிள்ளைகளாய், ஜெபம்தான் அவரோடு பேசும். நீ ஜெபிக்க 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 நீ கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கிறாய். ஒரு வீட்டில் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய அன்பு பெருகி கொண்டே இருக்கும். நாம் அமைதியாக இருப்போமானால் அந்த இடத்துல டென்ஷன் ஆகும், பலவீனப்படுவார்கள். நாம் பேசும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். கர்த்தரோடு நீ பேச 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 அவர் உன்னோடு நெருங்கி கொண்டே இருக்கிறார், உன்னோடு உறவாடி கொண்டே இருக்கிறார், உன்னோடு பழகி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எஸ் லார்ட். மலை மேல் ஓர் ஓசை கேட்குதே, என் நேசர் வரும் தொனியே, கதிரின் வழியாய் அவரின் மலர்ந்த முகத்தை காண்கிறேன். என் பிரியமே தாமதியானே, காலம் சென்றதே, எழுந்து வா. என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவளே. என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவளே. மலை மேல் ஓர் ஓசை கேட்குதே, என் நேசர் வரும் தொனியே, கதிரின் வழியாய் அவரின் மலர்ந்த முகத்தை காண்கிறேன். சேற்றில் இருந்தேன், நாடி கிடந்தேன், குருடனாக அலைந்து வாழ்ந்தேன். நம்பிக்கை இல்லை, வெளிச்சம் இல்லை, தூக்கி எடுக்க யாருமே இல்லை. என்னை இழுத்து கொள்ளும் என்ற கதல் கேட்டு என்னை ரட்சித்து கொண்டீரே. என்னை இழுத்து கொள்ளும் என்ற கதல் கேட்டு என்னை ரட்சித்து கொண்டீரே. என் பிரியமே தாமதியானே, காலம் சென்றதே, எழுந்து வா. என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவரே. என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவரே.
ரோகங்களாலும் பூவை போல் வாடி வாடங்கி போனே. சொல்லுவோம், தோல்விகளாலும் கஷ்டங்களாலும் நஷ்டங்களாலும் உடைந்து போனே. பாடுகளாலும் ரோகங்களாலும் பூவை போல் வாடி வாடங்கி போனே. நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயுள்ளே எந்த நேசரின் வாதையில். நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயுள்ளே எந்த நேசரின் வாதையில். என் பிரியமே தாமதியாதே, காலம் சென்றதே. ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவரே. என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவரே. மனுஷராலும் நண்பர்களாலும் தள்ளப்பட்டாலும் கவலை இல்லை. அன்பினை காட்டும் சொந்தம் பாராட்டும் இயேசு என் நேசர் கைவிடவில்லை. எல்லாரும் சொல்லுவோம், மனுஷனாலும் நண்பர்களாலும் தள்ளப்பட்டாலும் கவலை இல்லை. அன்பினை காக்க சொந்தம் பாராட்டும் இயேசு என் நேசர் கைவிடவில்லை. என் புறாவே உன் முகரூபம் நான் காணட்டும் என்ற வார்த்தைகள் போதுமே. ஆமென். என் புறாவே உன் முகரூபம் நான் காணட்டும் என்ற வார்த்தைகள் போதுமே. என் பிரியமே தாமதியாதே, காலம் சென்றதே, எழுந்து வா. என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவரே. எல்லாரும் சொல்லுவோம், என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவரே. மலை மேல் ஓர் ஓசை கேட்குதே, என் நேசர் வரும் தொனியே. கதிரின் வழியாய் அவரின் முகந்த மனத்தை பார்க்கிறேன். மலை மேல் ஓர் ஓசை கேட்குதே, என் நேசர் வரும் தொனியே. கதிரின் வழியாய் அவரின் மலர்ந்த முகத்தை காண்கிறேன். என் பிரியமே தாமதியாதே, காலம் சென்றதே, எழுந்து வா. என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவரே. என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவரே. எல்லாரும் சொல்லுவோம், என் நேசர் என்னுடையவர், நான் நேசருடையவர். ஹல்லேலூயா. அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்காய் நாம் நிற்கும் பொழுது ஒருபோதும் ஒரு நாளும் நம் தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. சேற்றிலிருந்தேன், நாறி கிடந்தேன், குருடனாக அலைந்து வாழ்ந்தேன். நம்பிக்கை இல்லை, வெளிச்சம் இல்லை, தூக்கி எடுக்க யாருமே இல்லை. திரும்பமாய், சேற்றிலிருந்தேன், நாறி கிடந்தேன், குருடனாக அலைந்து வாழ்ந்தேன். நம்பிக்கை இல்லை, வெளிச்சம் இல்லை, தூக்கி எடுக்க யார்
நஷ்டங்களாலும் உடைந்து போனேன், பாடுகளாலும் ரோகங்களாலும் பூவை போல் வாடி வதங்கி போனேன், தோல்விகளாலும் கண்ணிகளாலும் நஷ்டங்களாலும் உடைந்து போனேன், பாடுகளாலும் ரோகங்களாலும் பூவை போல் வாடி வதங்கி போனேன். நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயுள்ளேன் எந்த நேசரின் பாதையில். நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயுள்ளேன் எந்த நேசரின் பார்வையில். என் பிரியமே தாமதியாதே, காலம் சென்றதே எழுந்து வா. என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவளே. என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவரே. மனுஷராலும் நண்பர்களாலும் தள்ளப்பட்டாலும் கவலை இல்லை, அன்பினை காட்டும் சொந்தம் பாராட்டும் இயேசு என் நேசர் கைவிடவில்லை. மனுஷராலும் நண்பர்களாலும் தள்ளப்பட்டாலும் கவலை இல்லை, அன்பினை காட்டும் சொந்தம் பாராட்டும் இயேசு என் நேசர் கைவிடவில்லை. என் புறவே புன்முகரூபம் நான் காணட்டும் எந்த வார்த்தைகள் போதுமே. என் புறவே புன்முகரூபம் நான் காணட்டும் எந்த வார்த்தைகள் போதுமே. என் புறவே உன்முகரூபம் நான் காணட்டும் என்ற வார்த்தைகள் போதுமே. என் புறவே உன்முகரூபம் நான் காணட்டும் என்ற வார்த்தைகள் போதுமே. ஆமாப்பா, உம்முடைய முகத்தை நாங்கள் ரசிக்கத்தக்கதாய், உம் முகத்தை நாங்கள் பார்க்கத்தக்கதாய் எங்களுக்கு பெரிய பாக்கியத்தையும் பெரிய கிருபைகளையும் நீர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை தரிசிக்க எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு துதி செலுத்துகிறோம். உன்னதத்தில் உயர்ந்தவர், உன்னதத்தில் சிறந்தவர், துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் போற்றுதலுக்கும் நீ ஒருவரே பாத்திரர். உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். Thank you Lord. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை
இந்த பெட்டி அங்கே வருகிறது, இந்த நாணல் பெட்டி. அது அதுக்குள்ளே குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறது. உடனே அந்த இளவரசி அந்த பெட்டியை பார்த்து அதுக்குள்ளே குழந்தையை கொண்டு போய் தன்னுடைய தகப்பனார் பார்வோனிடத்தில் சொல்கிறார், இப்படியான ஒரு குழந்தையை நான் கண்டுபிடித்தேன், இந்த குழந்தையை நாம் இந்த ராஜ்யத்திலே வளர்க்கலாம் என்று கேட்கும்போது தன்னுடைய மகளுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று அப்போது பார்வோன் ராஜா அந்த குழந்தையை எகிப்து அரண்மனையிலே அவன் வளர்க்கிறான். இதுதான் ஆரம்பம், பெரிய ஸ்டோரி. பிறகு இப்போது நாம் என்ன வாசித்தோம்? இப்போது நாம் வாசித்த வசனமானது, அப்போது மோசே பெரியவனான காலத்தை, அந்த எகிப்தில் சிறு குழந்தையாக இருந்து, சிறு பிள்ளையா இருந்து, வாலிய பிள்ளையா இருந்து அந்த மோசே என்ன செய்யறான்? பெரியவனாகிறான். அங்கே இருக்கிற எல்லா விதமான ராஜ்யம் மற்ற விதமான காரியங்களும் அவன் கற்றுக்கொள்கிறான். இதை குறித்து இந்த இந்த மோசே குறித்து யாத்ராமத்தில் நாம் பார்க்கலாம், எபிரேய புத்தகத்தில் நாம் பார்க்கலாம், அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்கலாம். 3 விதமான காலகட்டத்தில் 3 விதத்தில் இந்த இந்த மோசே குறித்து எழுதப்பட்டுள்ள காரியங்களை பார்க்கலாம். 3 பேர் ஒருவரை குறித்து 3 காலகட்டத்தில் எழுதுவாரானால் அப்போது நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது மோசே என்ன செய்தான்? அவன் வளர்ந்தவன் ஆனான். வளர்வது என்பது நாம் முன்பு சொன்ன வண்ணமாக வயது சரீரம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய காரியத்திலே நாம் வளர்கிற மகனாய் மகளாய் நமக்கு தான் முக்கியமான காரியம். ஸ்பிரிச்சுவல் growth. சரீரத்திலே நாம் வளர்கிறோம், அதே போல ஆவிக்குரிய காரியத்திலே நாம் வளர்கிற மகனாய் மகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து பேதுரு எழுதுகிறார். பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிறகு 3ஆம் வசனம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளும் சகலவிதமான புறங்குறுதலை விட்டுவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று பங்கு பேதுரு எழுதுகிறார். எப்படி நாம் வளர வேண்டுமா? புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி அந்த குழந்தை அந்த அந்த பாலுக்காக அந்த பிள்ளை இயங்குகிறதோ அதே போல திருவசனமாக இருக்கிற இந்த கலங்கமில்லாத இந்த ஞானப்பாலின் மேலே நாம் வாஞ்சா இருக்க வேண்டும். அந்த திருவசனத்தை தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று அங்கு பேதுரு சொல்கிறார். இந்த திருவசனமாக இருக்கிற இந்த வசனத்திலே நாம் வளர வேண்டும் என்று அங்கு பேதுரு நமக்கு எழுதி வாசிக்கிறோம். ஓகே, மீண்டும் நாம் இப்போது யாத்ரா வரலாம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே பெரியவனான காலத்தில் பார்க்குறோம். என்ன செய்யறான்? ஒரு நாள் அவன் புறப்பட்டு போகிறான். அவன் புறப்பட்டு போகும்போது என்ன செய்கிறான்? தன் சகோதரத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்தான். அவனுடைய இவன் எபிரேய ஜனங்கள் அங்கே எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அப்போது எல்லா விதமான கல் மண் பல விதமான பாறைகளை சுமந்து கொண்டு அந்த எகிப்து ராஜாவுடைய அரண்மனை பல விதமான கட்டுமான வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க. அந்த எபிரேயர்கள் அந்த கடினமான அந்த வேலைகளை இந்த சுமந்து போகிற காரியங்களை அவன் பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு எகிப்து என்ன செய்கிறான்? அந்த எபிரேயனை சௌக்கியனால் அடிக்கிறான். எபிரேயனை இந்த எகிப்தியன் சௌக்கியனால் அடிக்கிறதை பார்த்து மோசே வேதனைப்படுறான். ஏன் வேதனைப்படுறான்? மோசே ஒரு எபிரேயன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படியாக இந்த வசனம் இப்படியாக கடந்து போகும்போது தொடர்ந்து எபிரேயரை குறித்து எபிரேய புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 11-24. விசுவாசத்திலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகள் என்னப்பட்டது என்றான். பாருங்க, மோசே பெரியவனான போது வளர்ந்திருக்கிறான். மோசே பெரியவனான போது என்ன செய்கிறான்? பார்வோனுடைய குமாரத்தின் மகள் என்பதை அவன் வெறுத்திருக்கிறான். இப்போது பார்வோன் ராஜாவுடைய மகள் அந்த இளவரசி இவனை எடுத்து வளர்க்கிறாங்க. இப்போது அந்த அரண்மனைக்குள்ளே இருப்பதை வாழ்வதை இந்த மோசே வெறுக்கிறான். ஏன் வெறுக்கிறான் என்பதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். பிறகு இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். இந்த வசனத்தை எல்லாம் நாம் எடுப்போமானால் அப்போது நான் சொல்ல வேண்டிய காரியங்களை நான் எளிதாய் நான் சொல்லி முடிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 23. மோசேக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரனை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. இப்போது என்ன பார்க்குறோம்? இப்போது
அப்போது அவன் அநியாசேகரன் நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அப்போது 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது அப்போது இடையில போய் மோசே கேட்குறான், உன்னுடைய நண்பனை இல்லை உன்னுடைய ஃப்ரெண்டை அடிப்பது நியாயமா என்று. அப்போது மோசே அங்கு சண்டை போட்டு கொண்டிருக்கிற 2 எபிரேயரை பார்த்து கேட்குறான். அப்போது அவங்க என்ன சொல்றாங்க, அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்த யார்? நாங்கள் 2 பேர் சண்டை போடுறோம், எங்களுக்கு நியாயம் விசாரிக்க, எங்களுக்கு நியாயம் சொல்ல உன்னை யார் உன்னை அதிகாரியாக நியமித்தது என்று அப்போது நினைச்சாங்க. அந்த சண்டை போட்டு கொண்டிருக்கிற அந்த நபர்கள் அந்த மோசையை பார்த்து கேட்குறாங்க. கேட்டது மட்டுமல்ல, என்ன சொல்றாங்க, நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். இப்போது எகிப்தியனை கொன்றது யாரும் பார்க்கல. மோசே வலது பக்கம் பார்த்தான், இடது பக்கம் பார்த்தான், யாரும் பார்க்கல. கொலை செய்தான், மணலில் புதைத்தான். இப்போது இந்த 2 எபிரேயர்ல ஒருத்தர் என்ன சொல்றான், எகிப்தியனை அடித்து கொலை செய்து மணலில் புதைத்தாயே, அதே போல எங்களை நீ புதைக்க போகிறாயா என்று அப்போது மோச இடத்துல அவங்க சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் தான் செய்த தப்பை யாரும் பார்க்கவில்லை என்று யோசித்த மோசே இப்போது யாரும் பார்த்துருக்குறாங்க. அதே போல நாமும் கூட அப்படித்தான். நாம் செய்கிற தப்பு யாரும் பார்க்கல, நான் போகிற இடத்தை யாரும் பார்க்கல, நான் பார்க்குறதை யாரும் பார்க்கல, நான் கேட்குறதை யாரும் கேட்கல, நான் பழகிற இடத்தை யாரும் பார்க்கல, அப்படி யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பார்க்காமல் போனால் கூட ஆண்டவர் ஒருவர் பார்க்கிறார் என்கிற இந்த பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இங்கே மோசே அவன் கொலை செய்யும் போது, மணலில் புதைக்கும் போது யாரும் பார்க்கவில்லை என்று மோசே 100% நம்பினான். ஆனால் இப்போது நிலவரம் என்ன? இப்போது 2 சண்டை போடுற அந்த ஆட்கள் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாய் என்று கேட்டாங்க. கேட்ட உடனே என்ன பார்க்குறோம், அப்போது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். அப்போது மோசேக்கு என்ன வருகிறது, ஓ நாம் செய்த காரியம் இப்போது வெளிப்பட்டது, வெளியில் வந்து விட்டது, தகவல் தெரிந்து விட்டது. என்ன செய்யறான், அவன் பயப்படுறான்.
ஒவ்வொரு மகனோடு மகளோடு கனவுகட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். டேக் கேர். God bless you.